ஹாய் ஹாப்பி சாட்டர்டே பேக் டு ரொட்டீன். ஸோ ஊருக்கெலாம் போயிட்டு வந்ததுக்கப்புறம் சாட்டர்டே இன்றைக்கி தம்பிக்கு ஸ்கூலு அப்படின்னால இன்றைக்கி ஸ்பீச்சிங் கிளாஸ் இருக்குது. ஸோ அதனால இன்றைக்கி காலையில் சப்பாத்தி செஞ்சுட்டு கிரேவி உருளைக்கிழங்கு மசாலா பண்ணுவோம்ல, ஸோ அதுதான் உருளைக்கிழங்கு கிரேவி தான் பண்ணியிருக்கேன். ஸோ சப்பாத்தி செஞ்சு தம்பிக்கும் ஸ்நாக்ஸ் பாக்ஸ் கொடுத்து அனுப்பணும். ஸோ அது ரெடி பண்ணி கொடுத்துட்டு காலையில் சப்பாத்தி செஞ்சு கொடுத்துட்டு அவனுக்கு ஸ்கூலுக்கு கிளாஸ்க்கு அனுப்பிச்சிட வேண்டியது அவனுக்கு. ஸோ ஸ்கூல் ஹோம்ஒர்க் இருக்குது, பட் ஆனால் ஈவினிங்காக செஞ்சு முடிச்சிடலாம் அப்படின்னால காலையில் எல்லாருக்குமே சேர்த்து எங்கள் 4 பேருக்குமே சப்பாத்தி செஞ்சுட்டு தம்பி ஸ்கூல் கிளாஸ்க்கு அப்படின்னா அவங்க ஸ்கூல் போனதுக்கப்புறம் நான் சப்பாத்தி செஞ்சுட்டு நானும் சாப்பிட்டுட்டேன். ஏன்னா டைம் ஆகிடுச்சு, 10 மணிக்கு மேலே தான் சாப்பிட்ட மாதிரி இருந்தது எனக்கு. ஸோ அவங்களுக்கு சாப்பாடு கொடுத்துட்டு அனுப்பிச்சதுக்கப்புறம் நான் சாப்பிட ஆரம்பித்தேன் நான். ஸோ பேக் டு ரொட்டீன் ரொம்ப நாள் கழித்து ஒரு 4 நாள் வீடியோ போடவே இல்லை. ஏன்னா ஊருக்கு போயிட்டு வந்ததுலேருந்து நான் வீடியோ போடவே இல்லை. ஸோ அதனால் திரும்பி வந்துட்டோம். ஸோ ஃப்ரைடே வீடியோலாம் எடுத்து வச்சுருக்கேன், ஆனால் அதை எடிட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் சோம்பேறித்தனம் பண்ணிவிட்டு அப்படியே வச்சுருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் காலையிலே மாவுலாம் ஊற வச்சுட்டேன். ஏன்னா ஊருக்கு போயிட்டு வந்ததுலேருந்து மாவு அரைச்சி வச்சுட்டு போகலான்னு தான் நினச்சேன், ஆனால் நான் போகல. ஏன்னா சீக்கிரமாக கிளம்பிட்டேன் அப்படின்னால ஸோ இன்றைக்கி காலையிலே சீக்கிரமாக நான் அரிசி உளுந்து எல்லாமே ஊற வச்சுட்டேன். ஸோ அதுக்கப்புறம் அரிசி உளுந்துலாம் நல்லாவே ஊறிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் உளுந்து ஊற வைக்கிறதுக்கு முன்னாடி ஐஸ் வாட்டர்லாம் நல்லா ஊறிடுச்சுன்னா அது நல்லா எப்படி சொல்கிறது, உளுந்து நல்லா பஃபியாக வரும், நல்லா சாஃப்டாக இருக்கும் நல்லா உளுந்து. ஸோ அதனால் ஐஸ் வாட்டர் முன்னாடி நான் ஃப்ரீசரில் வச்சுட்டேன். ஸோ அப்போ தான் மாவு அரைக்கும் போது ஈஸியாக இருக்கும், உளுந்து நல்லா பஃபியாக வரும், இட்லி நல்லா சாஃப்டாகவும் இருக்கும், தோசைக்கும் இட்லிக்கும் நல்லாவே சாஃப்டாகவும் இருக்கும். அதனால் எப்பயுமே உளுந்து அரைக்கும் போது நான் எப்பயுமே ஐஸ் வாட்டர் யூஸ் பண்ணிட்டு தான் நான் உளுந்து அரைப்பேன். ஏன்னா அது நல்லா சாஃப்டாக வரும்னு சொல்லியிருக்காங்க. எனக்கு இதுக்கு முன்னாடி நார்மல் வாட்டர் தான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன், எனக்கு தெரியாது. எங்கள் பாட்டி தான் சொன்னாங்க ஐஸ் வாட்டர் யூஸ் பண்ணால் உளுந்து நல்லா பஃபியாக வரும், நல்லா சூப்பராக இருக்கும் இட்லி தோசைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. உளுந்து நல்லா ஆட்டினதுக்கப்புறம் இந்த மாதிரி தான் இருந்துச்சு. இத்தனை நாளாக மாவு எனக்கு சுத்தமாக சீரியஸாக சொல்கிறேன், மாவுலாம் எனக்கு அவ்வளோ அரைக்கவே தெரியாது. எனக்கு என் பாட்டி நான் இந்த வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் தான் இந்த உளுந்துலாம் சரி இட்லி மாவுலாம் எப்படி அரைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லி கொடுத்து தான் நான் கற்றுக்கிட்டு இப்போ ஓரளவுக்கு நான் நல்லா பண்ணுறேன் அப்படின்னா அவங்க எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. ஏன்னா அவங்க சின்ன வயசுலேருந்தே மாவுலாம் அரைக்கிறாங்கல்ல. ஸோ எப்படி உளுந்து போடணும், எவ்வளோ கிளாஸ் உளுந்து போடணும், எத்தனை படி அரிசி போடணுன்றது அவங்களுக்கு தெரியும். சத்தியமாக எனக்கு மாவே அரைக்க தெரியாது. இதுக்கு முன்னாடிலாம் அப்படியே ரொம்ப எப்படி சொல்கிறது, இட்லி சுட்டா செவுத்தில் அடித்தா எப்படி இருக்கும், கல் மாதிரி இருக்கும், அப்படி தான் இருக்கும் இட்லி எனக்கு அந்த மாதிரி மாவு அரைச்சேன்னா. இப்போ தான் நான் மாவு அரைக்க கட்டணும் 6 இயர்ஸுக்கு அப்புறம் மாவு அரைக்க நான் கற்றுக்கினேனே. ஸோ அந்தளவுக்கு இப்போ மாவு நல்லா கற்றுக்கிட்டேன் நான். அதுக்கு நான் முக்கிய காரணமே எங்கள் ஆயா தான் நான் சொல்லுவேன். ஏன்னா அவங்க தான் எனக்கு கற்றுக் கொடுத்தது. மாவுலாம் உளுந்து எவ்வளோ ரேஷியோஸ் போடணும், அப்புறம் அரிசிலாம் எவ்வளோ கரெக்டாக போடணும், வெந்தயம் எவ்வளோ போடணுன்றது அவங்க தான் சொல்லி கொடுத்தாங்க. சில பேர் உளுந்தில் அவல்லாம் சேர்ப்பாங்க. எங்கள் அம்மா அவல்லாம் சேர்த்தா இட்லி நல்லா சாஃப்டாக இன்னும் நல்லா பஃபியாக வரும் அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. ஆனால் நான் அது சேர்த்ததில்ல. ஸோ இதுக்கப்புறம் வேணால் சேர்க்கலாம், சேர்த்துக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் மாவு